பொதுவாக ஒபிசிட்டி அப்படின்றதுக்கு சில அளவு முறைகள்லாம் இருக்குது. நான் ஒபிசிட்டியாக இருக்கிறேனா அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சீனாவில் சர்க்கரை நோய்க்கான மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா, அது மிக விரைவில் உலகம் முழுவதும் வரப்போகுது, உலகம் முழுவதும் சர்க்கரை நோயிலிருந்து மக்கள் எல்லாம் மீள போகிறோம் அப்படின்ற மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு செய்தியா இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே உங்களுடைய உடல் எடையை குறைச்சு உங்களுடைய சர்க்கரையை நீங்கள் அழகாக கட்டுப்படுத்திக்க முடியும். அதுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம் அப்படின்ற அவசியம் இல்லை. இன்னைக்கு இந்த ஒபிசிட்டி தான் உங்களுக்கு பிபி வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது, கொலஸ்ட்ரால் உள்ளுக்குள்ள ஸ்டோரேஜ் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது, ஹார்ட் அட்டாக் வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது, சர்க்கரை நோய் வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அதாவது டெய்லி காலையில் நீங்கள் எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 டம்ளரில் வெது வெதுப்பான தண்ணி குடிச்சுக்கோங்க. இந்த வெது வெதுப்பான தண்ணி லெமன் வாட்டராக கூட இருக்கலாம், ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? எந்த கேம்லையாவது கொழுப்பு உங்களுக்கு ஒளிஞ்சுக்கிட்டு பதுங்கிக்கிட்டு கிடைக்கினா கூட அதை கொண்டு அடிச்சு கிளியர் பண்ணி வெளியில தள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஜூஸ் சொல்றேன். ஹெல்த் கவே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சர்க்கரை நோய் அப்படின்றது வருது அப்படின்னா அதற்கு அடிப்படை காரணமா இருக்கிறது இன்னைக்கு ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ சர்க்கரை நோயும் ஒபிசிட்டியும் சர்க்கரை நோயும் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஒபிசிட்டி அப்படின்றதுக்கு சில அளவு முறைகள்லாம் இருக்குது. நான் ஒபிசிட்டியாக இருக்கிறேனா அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இதை நம்ம என்ன மாதிரியான அளவு முறைகளில் இதை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம்னா, பொதுவாக ஒருத்தரோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும் அப்படின்றது ஒரு காமனாக சொல்லக்கூடிய விஷயம். பட் பிஎம்ஐ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அந்த பிஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, நம்ம சரியான பிஎம்ஐல தான் இருக்கிறோமா அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்கு. ஏன்னா உங்களுடைய பிஎம்ஐ லெவலை நீங்க சரியா வச்சுக்கப்படும் பொழுது உங்களுக்கு சர்க்கரை நோய் வராமலும் காப்பாற்றலாம், வந்திருந்தா கூட அது படிப்படியாக குறைக்கலாம். என்ன விஷயம்னா, இன்னைக்கு சர்க்கரை நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி சமீபமா நிறைய மக்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சீனாவில் சர்க்கரை நோய்க்கான மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா, அது மிக விரைவில் உலகம் முழுவதும் வரப்போகுது, உலகம் முழுவதும் சர்க்கரை நோயிலிருந்து மக்கள் எல்லாம் மீள போகிறோம் அப்படின்ற மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு செய்தியாக மக்களுக்கு சமீபமாக இன்னைக்கு பரவி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே டீப்பாக போய் அது என்ன மருந்து, என்ன பண்ணுது, அது எதன் மூலமாக சர்க்கரையை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு போகப்படும் பொழுது அந்த சீன அந்த ஆராய்ச்சியாளர்கள் அவங்க என்ன பார்த்துருக்குறாங்க, ஒபிசிட்டி எக்ஸஸாக அவங்களை பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ளே சேர்ந்துருக்கக்கூடிய இந்த கிளிகோஜனை நமக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள கொழுப்பு சதைகளாக மாறி இருக்கிறத, இது எல்லாத்தையும் வெளியேற்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க டயபெட்டிக்ல நார்மல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடல் எடையை குறைப்பதற்கான ஒரு மருந்து தான் அவங்க ஃபஸ்ட்டு மெயினாக கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அதை இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அதை அப்ளை பண்ணி பார்க்கப்படும் பொழுது வெயிட்டை குறைக்கப்படும் பொழுது சர்க்கரை அளவு குறையுது அப்படின்றத அவங்க நிரூபணமாக அன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கப்புறம் ரஷ்யாவும் இதில் இறங்கி அவங்களும் அதே போல் பார்த்தீங்கன்னா வெயிட்டை குறைக்கக்கூடிய மருந்துகளை இன்னைக்கு கண்டுபிடிச்சு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப அற்புதமாக அதில் ஏதோ ஒரு சிறப்பான ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே உங்களுடைய உடல் எடையை குறைச்சு உங்களுடைய சர்க்கரையை நீங்கள் அழகாக கட்டுப்படுத்திக்க முடியும். அதுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம் அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த வகையில் உங்களுக்கு நீங்கள் வெயிட் அதிகமாக இருக்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் சேர்ந்த அதுக்கு தகுந்த மாதிரி பிஎம்ஐ எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த பிஎம்ஐ பொதுவாக எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வெயிட்டு பை உங்களுடைய ஹைட்டு மீட்டர் ஸ்கொயரில் போட்டுக்கணும், அவ்வளோதான். உங்களுடைய வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிலோகிராமில் எழுதிங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 88 கிலோ இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 88 கிலோ அப்படின்னு சொல்லி எழுதிங்க. கீழே பார்த்தீங்கன்னா பை போட்டுட்டு கீழே உங்களுடைய ஹைட்டு போடணும். உங்களுடைய ஹைட்டு நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு 179 சென்டிமீட்டர் அப்படி இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 179 சென்டிமீட்டர் இதை பார்த்தீங்கன்னா மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். அது நீங்கள் உங்களுடைய கால்குலேட்டர்லேயே நீங்கள் அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணலாம். ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு மீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 0.01 மீட்டர் அப்படின்னு வரும். அப்போ 179 இன்ட்டு அதை 0.01 மீட்டராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்க. கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்கே ஒரு ரேஷியோ கிடைக்கும். அப்போ அது 1.3 சம்திங் வரும். இது இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர்டு இல்லையா, அதனால் அதை டபுளாக அப்படியே பெருக்கிங்க, கன்வெர்ட் பண்ணிங்க. கன்வெர்ட் பண்ணிவிட்டு மேலே போட்டிருக்க அந்த வெயிட்டோட, அதாவது கிலோகிராம் இருக்கு இல்லையா, கிலோகிராம் பை அந்த மீட்டர் ஸ்கொயரில் போட்டுக்கிறோம். இதை அப்படியே டிவைட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுக்கு அதனோட பிஎம்ஐ கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 27 சம்திங் வரும். அப்போ இது இந்த பிஎம்ஐ நார்மலா அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு பிஎம்ஐ சார்ட் நீங்கள் எடுத்துக்க முடியும்.
அதில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா 18.5க்கு கீழே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து வெயிட் கம்மியாக இருக்கிறாங்க, அதனால சில பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வந்து ஏற்படும். இப்போ அதே வந்து 18.5லிருந்து அந்த பிஎம்ஐ ரேஷியோ உங்களுக்கு 25 வரைக்கும், அதாவது 24.9 அப்படி வச்சுங்களேன், அது வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மலாக இருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். அப்போனா உங்களுடைய பிஎம்ஐ வந்து நார்மலாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒபிசிட்டி இல்லை, உங்களுக்கு ஒபிசிட்டினால வரக்கூடிய பல பிரச்சனைகள் வராது. அதுவே வந்து உங்களுக்கு பிஎம்ஐ 25லிருந்து 29.9 அப்படி வச்சுங்களேன், இது வரைக்கும் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஓவர் வெயிட்டு, நீங்கள் கொஞ்சம் அதிகமான வெயிட்டில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த இந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்கணும், ஓகேங்களா? பட் ஆனால் ஒபிசிட்டி இல்லை, கொஞ்சம் அதிகமான வெயிட்டில் இருக்கிறீங்க, ஒபிசிட்டி இல்லை. பட் இதுவே வந்து 29.9க்கு அப்புறம் 30க்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா அதுதான் ஒபிசிட்டியாக கருதப்படுது. அப்போ 30க்கு மேலே நீங்கள் 32, 35, 39 அந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது ஒபிசிட்டி. இன்னைக்கு இந்த ஒபிசிட்டி தான் உங்களுக்கு பிபி வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது, கொலஸ்ட்ரால் உள்ளுக்குள்ள ஸ்டோரேஜ் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது, ஹார்ட் அட்டாக் வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது, சர்க்கரை நோய் வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அப்போ அந்த வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய பிஎம்ஐ 30க்கு மேலே ஏற விடக்கூடாது அப்படின்றதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ஓவர் வெயிட் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் ஈஸியாக வந்து அவங்களோட வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஒபிசிட்டி இருக்கிறவங்க பொழுது கொஞ்சம் அதிகமான அக்கறை எடுக்கணும் அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயம். அப்போ இப்போ உங்களுக்கு புரிய வந்திருக்கும் உங்களுடைய பிஎம்ஐ என்ன இருக்குது அப்படின்றத நீங்களே ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். அப்போ இப்போ பிஎம்ஐயை பார்த்துட்டீங்க, வெயிட்டை குறைக்கணும். இதுக்கப்புறம் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதையுமே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, ஓகேங்களா? என்னன்னா உங்களுடைய வயிறு தொப்பை, அந்த வயிறு தொப்பை, வயிறு இடுப்பு அளவு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் உள்ள எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேட்டாக இருக்கட்டும், குளுக்கோஜனாக இருக்கட்டும், எல்லாமே ஃபுல்லாக அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மசில்ஸில் படிஞ்சு தேங்கி நிற்கிது. உங்களுடைய வயிறு தொப்பையோட அளவும் இருக்குது, இந்த வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்பாங்க. அப்போ உங்களுடைய இந்த இடை வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுடைய டேப் வந்து இருக்கு இல்லையா, அது வந்து இன்ச்சு டேப் எடுத்துங்க. அந்த இன்ச்சு டேப் எடுத்து நீங்கள் வந்து அளந்து பார்க்கலாம். அது நம்ம டெய்லர் டேப் அதை வச்சு அளந்து பார்க்கலாம். அளந்து பார்க்குறதுல ஒரு அளக்கிற ஈஸியான ஒரு டெக்னிக் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு தொப்பையில் எந்த இடத்துல அளக்கிறது, ஒருத்தருக்கு வந்து மேல் வயிறு வச்சிருக்கு, ஒருத்தர் கீழ் வயிறு வச்சிருக்குது, வயிறு வந்து ஹிப் மசில்ஸ் எல்லாம் தொங்குது, இப்போ எந்த இடத்துல அளக்கிறது, மேலையா கீழையா சென்ட்ராவா அப்படின்லாம் கூட உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம். ஈஸியான ஒரு லொக்கேஷன் சொல்கிறேன், அதன்படி அளந்து பாருங்கள், உங்களுடைய வயிறு தொப்பை எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சிடும். அதாவது நம்மளுடைய அந்த டேப் எடுத்து நம்மளுடைய பின்பகுதியில் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய இந்த நம்மளுடைய புட்டை எலும்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடுப்பு எலும்பு, அந்த இடுப்பு எலும்பு, அந்த பெல்விக் போன் இல்லையா, அதுக்கு மேலே கரெக்டாக அதோட ஜாயின்ல அப்படி மேலே வச்சுக்கோங்க. பின்பக்கமாக முன்பக்கம் உங்களுடைய தொப்புள் பகுதி வச்சுக்கோங்க. தொப்புள்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு கீழே வரைக்கும் கூட இறக்கிடலாம். இதான் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து உங்களுடைய இடையை அளக்கிறதுக்கான முறை. அப்போ அப்படி அளந்து பார்க்கப்படும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா ஆண்களுக்கு 102 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கணும். பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா 88 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கணும். இதுதான் மிக சரியான அளவு. இப்போ பெண்களுக்கு 88 சென்டிமீட்டரை விட மேலே இருக்குது அப்படின்னாலும், ஆண்களுக்கு 102 சென்டிமீட்டரை விட மேலே இருக்குது அப்படின்னாலும் அவங்க கன்ஃபார்மாக ஒபிசிட்டியாக இருக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். ஏன்னா ஓவர் வெயிட்டு அல்லது ஒபிசிட்டி அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்றது அர்த்தம். இப்போ இதையும் நீங்கள் படிப்படியாக குறைச்சாகணும். குறைக்கும் பொழுது மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய சர்க்கரை வராமலும் தடுக்கப்படும், அல்லது உங்களுக்கு சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குதுன்னா அதை வந்து கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து வெளியில் வருவதற்கும் சாத்தியமாகும். உடல் எடையை குறைச்சாலே உங்களுடைய சர்க்கரை குறையும் அப்படின்றது இன்னைக்கு உலக அளவில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய உண்மையாக இருக்குது. இதை எல்லா பேரும் நீங்கள் வந்து உணர்ந்துருப்பீங்க, கரெக்டுங்களா? அப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கும் வராமல் இருக்கணும்னா அந்த குழந்தைகளும் அதிகமான உடல் எடை போகாமல் பாதுகாத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ உங்களுடைய உடல் எடையை இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க, இடுப்பு அளவையும் பார்த்துட்டீங்க. இதை எந்த வகையிலங்க நான் வந்து குறைக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நிறைய உடல் எடையை குறைப்பதற்கான டிப்ஸை நம்ம ஏற்கனவே வந்து நம்மளுடைய ஹெல்த் கபேல நிறைய பதிவுகள் கொடுத்துக்கிறோம். அதையும் நீங்கள் பார்த்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அதை பயன்படுத்தி உங்களுடைய உடல் எடையை குறைத்து சர்க்கரையும் கட்டுப்படுத்தலாம். என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மிக முக்கியமாக நம்ம என்ன தான் சாப்பிட்டாலும்
இந்த எக்ஸசைஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. இந்த எக்ஸசைஸ் அப்படின்றத தினந்தோறும் ஒரு 1 ஹவர் நீங்க வச்சுக்கங்க. அது ரொம்ப பெட்டர். உங்களுக்கு வசதியான நேரம் காலை நேரமா அல்லது வசதியான நேரம் மாலை நேரமா 2ல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்கங்க. ஆனா 1 ஹவர் ஒரு 60 மினிட்ஸ் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்? நல்ல பிரிஸ்கா வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். உங்க உடம்புல இருந்து வேர்வை கழிவுகள் நல்லா வெளியேற மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணணும். ஆனா நீங்க வந்து ஒரு 60 வயசை தாண்டின நபர் உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்க அதிகமா ரிஸ்க் எடுத்து அந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணக்கூடாது, அந்த ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுடைய முழங்கால் மூட்டு ஜாயின்ட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் தேய்மானங்கள் இருக்கலாம், அங்கே வந்து போன் பலவீனங்கள் இருக்கலாம், லூப்ரிகேஷன் ட்ரையாக இருக்கலாம். அதோடு நீங்கள் ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. அதுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்சிங் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி பேலன்சிங் ஒர்க் அவுட் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், பெட்டராக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு இளம் வயதாக தான் இருக்கிறீங்க, 25, 35, 45, 50 இதுக்குள்ள இப்பதான் இருக்கீங்க, அப்படிதான் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் ஒர்க் அவுட் நல்ல பிரிஸ்கா வந்து வேர்வை கழிவுகள் நல்லா வெளியேற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஏன்னா இதன் மூலமாக தான் உங்க உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத ஊளை சதைகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒர்க் அவுட்டில் இன்றைக்கி நிறைய இருக்குது. நீங்கள் நார்மலாக வந்து வாக்கிங் பண்ணலாம், ஜாக்கிங் பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம், எனி ஒன் இல்லை ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது ஒன்று பண்ணலாம், பெட்டர். ஆனால் நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். அதாவது டெய்லி காலையில் நீங்கள் எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு 2 டம்ளரில் வந்து வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சுக்கோங்க. இந்த வெதுவெதுப்பான தண்ணி லெமன் வாட்டராக கூட இருக்கலாம், ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஆமாம், லெமன் ஹனி வாட்டர், அவ்வளோதான். சுடுதண்ணியாகவும் சாப்பிடலாம் அல்லது நார்மல் வாட்டரும் சாப்பிடலாம். ஆனால் சுடுதண்ணியாக சாப்பிட்டீங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப நல்லது. ஹாட் வாட்டர், லெமன், ஹனி, வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது. குறிப்பாக ஒயிட் சுகர் சேர்க்கக்கூடாது. இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் உடம்பை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் வந்து கை கால் எல்லாம் முதுகு குனிஞ்சு நிமிர்ந்து எல்லாமே ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஜம்ப் பண்ண போகிறீங்க, ஜம்பிங் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒரு 50 டைம்ஸ் வந்து ஜம்பிங் பண்ணுங்கள். இது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குங்க. உங்களுக்கு ஃபுல் பாடியும் சர்க்குலேஷன் கொடுக்கும். நீங்கள் ஜம்ப் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து அங்கே அப்படியே அசைவுகள் கொடுத்து அது சீக்கிரமாக கரைவதற்குரிய வேலையை பண்ணும். இது ரொம்ப ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய அதாவது உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் சர்க்குலேஷன் அதிகரிக்கும். முகத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சதைகள் முதற்கொண்டு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். கையில் இருக்கக்கூடிய மசில்ஸ், இடுப்பில் இருக்கக்கூடிய மசில்ஸ், தொடையில் இருக்கக்கூடிய மசில்ஸ்ன்ட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய மசில்ஸ்கள் கரைய ஆரம்பிக்கும். உங்களுடைய ஃபுல் பாடியுமே ஆக்டிவேட்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த 50 டைம்ஸ் ஜம்பிங் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது உணவு முறையில் சொல்லுங்கள் அப்படின்னா அதான் சொல்லிட்டேன், ஏற்கனவே நிறைய பதிவுகள் கொடுத்துக்கிறேன். நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஃபைபர் கண்டென்ட் நீங்கள் வந்து அதிகமாக நல்லா எடுத்துக்கணும், தண்ணீர் நல்லா நம்ம அதிகமாக குடிக்கணும் அப்படின்றத வச்சுக்கோங்க. கார்போஹைட்ரேட் உணவுகளை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்சால் ஒருவேளை உணவு மட்டும் வேணால் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் உணவுகளாக எடுத்துக்கங்க, இது பெட்டர். இதில் குறிப்பாக இரவு நேர உணவுகளை ஒரு 6 மணிக்கு முன்னாடியே நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைங்க நான் மாத்திரை சாப்பிட்றதுக்காக தான் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி பழக்கம் மாறிடுச்சு. சரிங்களா? அதாவது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்டோம், இப்போ சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா வந்து மாத்திரைக்காக சாப்பாடு சாப்பிட்ற மாதிரிலாம் ஆகிப்போச்சு. இருந்தாலும் 6 மணிக்கு முன்னாடியே நீங்கள் இரவு உணவை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இரவு நீங்கள் ஒருவேளை நீங்கள் 8 மணிக்கு 9 மணிக்கெலாம் எடுக்க வேண்டியதுக்குன்னா ஒன்லி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுவும் ஃபைபர் ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய உடல் எடையை குறைப்பது மட்டுமல்லாமல் சர்க்கரையின் அளவையும் குறைக்கும், பிபியை குறைக்கும், பல விஷயங்களுக்கு இது நல்ல பலனடையுங்க. ரைட். இது போக ஒரு ஜூஸ் சொல்கிறேன். இந்த ஜூஸை மட்டும் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் நீங்கள் லைஃப் டைம் இந்த ஜூஸை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய தேவையில்லாத கொழுப்புகள் கரையும் முறை எடுக்கலாம். எங்க அங்க அதாவது எந்த கேப்லையாவது கொழுப்பு உங்களுக்கு வந்து ஒளிஞ்சுக்கிட்டு பதுங்கிக்கிட்டு கிடக்கினா கூட அதை கொண்டு அடிச்சு கிளியர் பண்ணி வெளியில தள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஜூஸ் சொல்றேன். இந்த ஜூஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து கொழுப்பெல்லாம் கரைச்சு ஃபிட் பண்ணி கொடுக்கும். இதன் மூலமாக உங்களுடைய சர்க்கரையின் அளவும் கட்டுக்குள்ள வருங்க. என்ன அப்படின்னா நார்த்தங்காய் ஜூஸ். நீங்கள் நார்த்தங்காய் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப அற்புதமான ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸ் அப்படின்னா அது நார்த்தங்காய்ங்க. நார்த்தங்காய் பொதுவாகவே கொஞ்சம் கசப்பு தன்மை உடையது. அப்போ இது வந்து நமக்கு சர்க்கரை அளவு கட்டுப்படுத்துறதுக்கும் ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த நார்த்தங்காய் ஜூஸை காலை ஒரு வேளை அல்லது மாலை ஒரு வேளை, ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் நீங்கள் எடுத்தாலே போதும். இது கூட வேறு என்னங்க சேர்க்கலாம்? வேறு எதுவுமே சேர்க்காம நார்த்தங்காய் மட்டுமே டைரெக்டாக ஜூஸ் பண்ணுங்கள். இனிப்புக்கு நம்ம ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு அது மாதிரி கூட நீங்கள் ஏதாவது சேர்த்துக்கலாம், அல்லது ஹனி கூட சேர்த்துக்கலாம். வேறு எதுவுமே வேணாம். தண்ணீர், நார்த்தங்காய் டைரெக்டாக ஜூஸு, அதுக்கப்புறம் வந்து இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டு
காலை ஒரு வேளையோ அல்லது மாலை ஒரு வேளையோ மட்டும் நீங்கள் சேர்த்துக்குவாங்க. எப்போங்க எடுக்கணும்? சாப்பாட்டுக்கு முன்னாடியே பின்னாடியாங்க? சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுக்கிறது தான் ரொம்ப பெட்டர். இது எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் கழிச்சு தான் நீங்கள் சாப்பிடணும். 1 ஹவர் கழிச்சு தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கே தோணும். எடுத்துங்க. ஏன்னா அதை எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு பசி எடுக்காது ஒரு 1 ஹவருக்கு. 1 ஹவர் கழிச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதை நீங்கள் தினந்தோறும் எடுத்துகிட்டு வரலாம். எவ்வளோ நாளைக்குங்க? எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா உங்களுடைய பாடியே சொல்லும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அது மாதிரி ஒரு 15 நாள் 20 நாள் அது மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கங்க போதும். அப்புறம் வாரத்தில் 1 நாள் எடுத்துக்கங்க போதும். இது மாதிரி இதை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத ஊளை சதைகள் குறைவது மட்டுமல்லாமல் ஒபிசிட்டி அப்படின்றதுல நீங்கள் வெளிவருவது மட்டுமல்லாமல் சர்க்கரை அப்படின்றதுல வெளிவருவதற்கு மிக அருமையாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். பயன்படுத்தி உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த டிப்ஸை பயன்படுத்தி அவர்களையும் ஆரோக்கியமடை செய்யுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.